வணக்கம் ட்ரேடர்ஸ். த மேத் ஆஃப் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கணக்குகள் ரொம்பவே முக்கியங்க. அந்த 4 கணக்குகள் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சதுனால தான், அந்த 4 கணக்குக்கான விடை எனக்கு தெரிஞ்சதுனால தான் என்னால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடிஞ்சுங்க. பேசிக்காகவே நான் கணக்கில் ரொம்ப வீக் தான். கணக்குன்னு சொன்ன உடனே இது ஏதோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. சிம்பிளாக 1+1=2 அப்படிங்கிற மாதிரியான கூட்டல் கழித்தல் கணக்காக தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை காட்டிலும் ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான கணக்குகளை பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கணக்குகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாங்க, எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் செட்டப்பை வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுமே இருக்குங்க. ஆனால் ரியல் எட்ஜு உங்களுக்கு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது மூலமாகவோ இல்லை பர்ஃபெக்ட் என்ட்ரிஸில் ஹை ப்ராபபிள் என்ட்ரிஸ் எடுக்கிறது மூலமாகவோ கிடையாது. அது ஒரு பேசிக் ப்ராபபிலிட்டி கேம். அந்த ப்ராபபிலிட்டி மூலமாக மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். அண்ட் நீங்கள் ஓவராலாக ஒரு வாரம் முடியும் போதோ ஒரு மாதம் முடியும் போதோ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி தான் உங்களுக்கு விடைய சொல்லுமே ஒழிய நீங்கள் எடுக்கக்கூடிய என்ட்ரி வந்து உங்களுக்கு விடைய சொல்லாது. அண்ட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதாகட்டும் லாஸ் பண்ணுறதாகட்டும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினை ஃப்ளிப் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 பாசிபிலிட்டியுமே இருக்கும். பேசிக்கலாக நீங்கள் லாஸும் பண்ணலாம் ப்ராஃபிட்டும் பண்ணலாம். என்ன தான் நீங்கள் ஒரு ஹை ப்ராபபிள் என்ட்ரியை வந்து மாதக்கணக்காக வெயிட் பண்ணி எடுத்தாலும் அதுலேயுமே நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்க தான் செய்யும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து உள்ளே பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் சக்ஸஸ். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சும் 10 வருஷம் கழிச்சும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமா? அதுக்கு உங்களுக்கு இந்த சிஸ்டம் மேக்ஸ் நான் சொல்லி கொடுக்க போகிற 4 கணக்குகளை பற்றி தெரிஞ்சிருக்கணுங்க. இப்போ நம்ம அதை ஒன்றா பார்த்துடலாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரேடர்ஸும் ட்ரேடிங்குள்ளே வந்த உடனே இங்கே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது. 40% 50% ஸ்ட்ராட்டஜி தாங்க எல்லாம், எனக்கு ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் நினைப்பாங்க. இண்டிகேட்டருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இண்டிகேட்டர் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் எப்படி சொல்லுது, புல்லிஷ்னு சொல்லுதா வேரியேஷன் சொல்லுதா அது என்ன சொல்லுது அப்படின்ட்டு அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி தாங்க முக்கியம். லாஸ் வந்தாலும் நம்ம கன் மாதிரி நிற்கணும், திருப்பி என்ட்ரி எடுக்கணும்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. ஓரத்தில் இருக்கும். இதுதான் உப்பு மாதிரி. என்னதான் நீங்கள் பயங்கரமாக சாப்பாட்டை போட்டு செஞ்சாலும் அதில் உப்பு இல்லைன்னா உப்பில்லா பண்ணிட்டோம் குப்பையிலன்னு தூக்கி போட்டுடலாம்ல. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் அழகாக வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கட்டமைச்சாலும் அதுக்கு எக்ஸ்பெக்டன்சி இல்லை அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கற்றுக்க வேண்டிய முதல் கணக்கு எக்ஸ்பெக்டன்சியை பற்றி தான். இங்கே ட்ரேடிங்கில் யாருமே வந்து எஃபர்ட் போடாமலாம் இல்லைங்க. பயங்கரமாக எஃபர்ட் போடுவாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்து பயங்கரமாக அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. சார்ட்டை உட்காந்து மணிக்கணக்காக பார்ப்பாங்க. சார்ட் பேட்டர்ன்ஸை வரைகிறதாகட்டும் இல்லை நிறையா புது புது கான்செப்டை கற்றுக்கிறதாகட்டும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எஃபர்ட் போடுறவங்க தான். ஆனால் எல்லா எஃபர்ட்டும் எங்கே போகுது? அது எங்கேயோ குப்பையில் வீணாக போயிட்டுருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டுருக்கு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சைக்காலஜிக்கும் இண்டிகேட்டருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் போயிட்டுருக்கு. எக்ஸ்பெக்டன்சி பக்கம் அந்த எஃபர்ட் வரவே மாட்டேங்குது. எப்போ உங்களுடைய எஃபர்ட் பூரா எக்ஸ்பெக்டன்சி பக்கம் திருப்புறீங்களோ அப்போவே உங்களுடைய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப நேரமாக சொல்லிருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேசிக் நம்பருங்க. த ஒன்லி நம்பர் தட் மேட்டர்ஸ் இன் ட்ரேடிங் இஸ் எக்ஸ்பெக்டன்சி. அப்படின்னா என்னன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் ட்ரேட். நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இல்லை 100 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஆவரேஜாக ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? 500 ரூபா வருமா, 1000 ரூபா வருமா, இல்லை வெறும் 10 ரூபா தான் வருமா, 20 ரூபா தான் வருமா? இந்த கணக்கு தான் எக்ஸ்பெக்டன்சி. இதை வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்குமே ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கும். எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அது எல்லா ட்ரேடும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம், அதே ஸ்ட்ராட்டஜி நம்ம லாஸும் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி லாஸ் பண்ணும்போது எவ்வளோ லாஸ் பண்ணுறோம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபார்முலா. இதற்கான விடையை தெரிஞ்சிட்டாலே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை அப்படிங்கிறதுக்கான விடையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் ட்ரேட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற விடையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆர் அட் 20% வின் ரேட், அதாவது ஒரு ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா நான் வந்து ரிஸ்க் வைக்கிறேன். ஆனால் அதை நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா 5000 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்கேன். பட் அதோட வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வெறும் 20% தான் இருக்குது. விச் மீன்ஸ் நான் 100 ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 80 ட்ரேட் எனக்கு லாஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ நான் ஜெயிக்கிறதே ஒரு 20 ட்ரேடு தான். அப்படி வந்து இருக்குன்னா 10ல் நான் வந்து 8 ட்ரேட் லாஸ் பண்ணிடுறேன். அப்படி இருந்தாலும் இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். எப்படி? இங்கே பாருங்கள், அதுக்கான கணக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
நான் வந்து 20 ட்ரேட் ஜெயிக்கிறேன்னா 20 ட்ரேட் ஜெயிக்கும் போது 1:5 வேறு வந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறேன். அப்போ நான் ஜெயிக்கும் போதெல்லாம் 5000 ப்ராஃபிட் பண்ணிடுவேன். அப்போ 20 ட்ரேடில் 5000 ப்ராஃபிட் பண்ணுறேன். மீதி இருக்க 80 ட்ரேடில் 1000 தான் நான் லாஸ் பண்ணுறேன். அப்போது நீங்கள் வந்து இது பாருங்களேன், 20 × 5000 1 லட்சம், 80 × 1000 80,000, 1,80,000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 20,000 ஒரு 20,000 ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் 5 hour ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதில் 10ல் 2 ட்ரேட் ஜெயிச்சாலும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. இதுவே நான் 3 hourல ஒரு 40% வின் ரேட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன், அதே கணக்கு இங்கே போடுங்க. நான் ஜெயிக்கும் போதெல்லாம் 3000 ஜெயிக்கிறேன், தோக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 60 ட்ரேடில் 1000 தோக்குறேன் அப்படின்னா நான் 60,000 ப்ராஃபிட்டில் இருப்பேன். இதை விட இதில் அதிகமான ப்ராஃபிட் நான் பண்ணியிருப்பேன். சரி, எனக்கு இது ரெண்டுமே இல்லை. நான் வந்து 1:1 ரிஸ்க் ரிவார்டில் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு 70% வின்னிங் அக்யூரசி இருக்குது. அப்படின்னா பாருங்களேன், அதே தான். நான் ஜெயிக்கும் போதே ஒவ்வொரு ட்ரேட்லையும் 1000 தான் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறேன். பட் 70 ட்ரேடில் ஜெயிக்கும் போது அது 70,000 மாறிடும்ல. மீதி இருக்க 30 ட்ரேடில் 30,000 தான் லாஸ் வரும். விச் மீன்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே நமக்கு எல்லா ட்ரேட்லையும் ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது. அது மாறி தான் வரப்போகுது. அப்போ ப்ராஃபிட் வரும்போது எவ்வளோ வரும், லாஸ் வரும்போது எவ்வளோ வரும் அப்படிங்கிற கணக்கு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம ஸ்ட்ராட்டஜி நமக்கு செட் ஆகுமா ஆகாது, அது லாங் டேர்மில் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிற விஷயத்த நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் எக்ஸ்பெக்டன்சி மேட்டர்ஸ் அப்படின்னா, இந்த நம்பரு நீங்கள் வந்து ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்க முடியுமா முடியாதா, நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற நம்பரை இது கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் அந்த நம்பருக்குள்ளேயே அது இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் ஈஸியாக அடுத்த ட்ரேட் எடுக்க முடியும். நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற மாதிரி தேவையில்லாத கேள்வி உங்கள் மண்டைக்குள்ளே போய் உங்கள் ட்ரேடிங் டிசிஷன் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டன்சிக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நிறைய பேர் கொடுக்கறதில்ல, நீங்களும் கொடுக்கறதில்ல. அப்படின்னா கமெண்ட்டில் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டன்சிக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. நம்ம ஒரு கணக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து நம்ம முடிச்சிட்டோங்க. அண்டு மீதி இருக்கிற 2 இதுதான். ஸோ கிளியர் நம்பரை கொடுக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பெக்டன்சி. நீங்கள் வந்து ஒரு 100 ட்ரேட் முடியும் போது அது ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கட்டும். 100 ரூபான்னு இருக்கட்டும். 100 ட்ரேட் முடியும் போது நான் 100 ரூபா வந்து ஆவரேஜாக ப்ராஃபிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 × 100 = வந்து பார்த்தீங்கன்னா 4 சைபர்னா 10,000 நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். நான் மேக்ஸில் வீக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே ப்ரூவ் ஆகுது பாருங்கள். ஸோ அப்போ அது வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி தான். இப்படி தான் நீங்கள் கணக்கை போட்டு ப்ராஃபிட் பண்ணணுங்க. அண்டு இதில் முக்கியமாக பாருங்களேன், எக்ஸ்பெக்டன்சி ஆஃப்டர் காஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ரோக்கரேஜ் டேக்ஸ்லாம் பெருசாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் போயிடலாம் சில நேரங்களில். ஆனாலுமே ஒரு டே ட்ரேடராக இருந்து எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, உங்களுக்கு ஜிஎஸ்டி, ப்ரோக்கரேஜ்ன்ட்டு பயங்கரமாக உருவிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறமும் அதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரோக்கருக்கும் கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் உங்களோட ட்ரேடிங் நீங்கள் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் காஸ்ட்டை வந்து மனசில் வைக்காமல் நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலும் கணக்கு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் அடுத்து பாருங்கள், ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ ட்ரேட்ஸ். நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இது வரைக்கும் நான் 10 ட்ரேட் எடுத்திருக்கேங்க அப்படின்னா அதை நம்ம 10 ட்ரேட் எடுத்துருக்கேன்னு சொல்ல மாட்டோம், 10 ட்ரேட் எடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 10 ட்ரேட் மேட்டரே கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிற இந்த நம்பர் பில்ட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமான டைம் வந்து கொடுக்கணுங்க. மேபி அந்த 10 ட்ரேடில் நீங்கள் ஒரு 7 ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கலாம், மீதி 3 ட்ரேடு மட்டுமே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப கம்மியான ஒரு ப்ராஃபிட்லையோ இல்லை ரொம்ப கம்மியான லாஸ்லையோ நீங்கள் இருக்கலாம். பட் அதை அப்படியே வளர விட்டு ஒரு 100 ட்ரேடு இல்லை ஒரு 20, 30, 40 ட்ரேட் அந்த மாதிரி அதிகமான நம்பர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் உண்மையாலுமே அதில் எட்ஜ் இருக்கா இல்லையா, உண்மையாலுமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க. நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் லாஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஒரு செட்டப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எத்தனை எடுத்திருப்பீங்க? நீங்கள் இன்னும் லாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்னுடைய கணக்குப்படி அதிகபட்சம் 20 ட்ரேடுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்குள்ளே வேறு ஸ்ட்ராட்டஜி வேறு சிஸ்டம்னு மாற்றிட்டு போயிருப்பீங்க. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ப்ராஃபிட் கொடுக்கும் லாஸும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் லாஸ் வந்த உடனே ஸ்ட்ராட்டஜியை மாற்றி இங்கே பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அதை திருப்பி நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அதே ட்ரேடை தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் மட்டும் தான் இங்கே ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் அங்கே தான் இந்த எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிற நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ ரொம்ப கம்மியான சாம்பிள் சைஸ் மூலமாக 10 ட்ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணவே முடியாது. ஆனால் நான் சொல்கிற இந்த 10-20ங்கிற நம்பரை தொடுற ட்ரேடர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு இல்லை 3-4 ட்ரேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகலன்ட்டு அதை விட்டுட்டு வேறு ஸ்ட்ராட்டஜிக்கு போகிற ட்ரேடர்ஸோட நம்பிக்கையும் அண்ட் எண்ணிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இன்னும் ப்ராஃபிட் பண்ணாமல் இருக்கீங்களா, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்து பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இந்த இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ்லாம் சொல்லுவாங்க A+ செட்டப்ஸ், A செட்டப்ஸ், ஹை ப்ராபபிள் செட்டப்ஸ் இப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருப்பாங்க.
ஏன்ப்பா ஹை ப்ராபபிள் செட்டப்னா எல்லா ட்ரேடிங்லையும் எல்லா ட்ரேட்லையுமே எடுக்கிற எல்லா ட்ரேட்லையும் ப்ராஃபிட் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க, அதெல்லாம் வந்து லாஸ் வரத்தான் செய்யும். அப்புறம் என்னங்க ஹை ப்ராபபிள், சும்மா அதெல்லாம் சொல்கிறது தான். ஸோ என்ன ஹை ப்ராபபிள் செட்டப்பில் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் லாஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரத்தான் செய்யும். பட் மேபி அதுக்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாகலாம். நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, 5 ஹாரில் 20%, 3 ஹாரில் 40%, 2 ஹாரில் 50%, 1 ஹாரில் 70%. நீங்கள் எப்படி பண்ணாலும் இது அங்கே வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறதா இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் சப்போஸ் 3 ஹாரில் 40% பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ட்ரேடுக்கு வந்து ஆவரேஜாக வந்து 900 ரூபா ஒரு ட்ரேடுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. அதுக்கு நான் 5 ஹாரில் நான் 20% பண்ணேன்னா 600 ரூபா வருது. இதுவே நான் 1 ஹாரில் 70% பண்ணேன்னா 500 வருது. 500, 600, 700, 900 பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் 500க்கும் 900க்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். பட் ஸ்டில் நாலுமே வந்து ப்ராஃபிட்டபிள் செட்டப் தான். இங்கே நிறைய பேர் நம்ம சின்னதாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கே போராடிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி கையில் இருந்தா பண்ணு அப்படின்னா இவ்வளோதான் ப்ராஃபிட் வருது நம்ம கேட்க மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் முதல்ல ஜெயிக்கணும், ஒரு ப்ராஃபிட்டை பண்ணணும். அதுக்கு எந்த சிஸ்டம் நம்மளுக்கு இனிஷியலாக செட் ஆகுதோ அதை பார்த்து நம்ம ஒன்ஸ் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிஸ்டமை டிசைன் பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். இந்த எல்லா வேலைகளும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் செட்டப் மூலமாக தான், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மூலமாக மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். நானும் பல இண்டிகேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்னால் ஜெயிக்கவே முடியலன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய தவறான புரிதல். எஸ், நான் ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் நான் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு இந்த எட்ஜ் அதிகமாக கிடைக்குது. ப்ராஃபிட் பர் ட்ரேட் எனக்கு இதில் 500க்கும் 900க்கு வித்தியாசம் தான். நான் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணால் கம்மியான ப்ராஃபிட் வருது, ஸ்மார்ட் மணி வச்சு பண்ணால் கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் வருது. அதனால் நான் வந்து எது அதிகமான ப்ராஃபிட் கொடுக்குதோ அதை நான் பண்ணி ஆகணும். அதனால் நான் ஸ்மார்ட் பண்ணி பக்கம் வரனே முடிய இண்டிகேட்டரை வச்சு ப்ராஃபிட் பண்ணவே முடியாதுங்கிறதுக்கோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ப்ராஃபிட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு தியரிக்குள்ளே நான் பொருந்த மாட்டேன். அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன். ஏன்னா அதுக்கு நானே எக்ஸாம்பிளுங்க, நான் சிபிஆர் இண்டிகேட்டரை வச்சு நான் வந்து ஆப்ஷன் செல்லிங்லேயே நான் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி நான் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பேங்க் நிஃப்டியில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதனால் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அன்டில் இட் ஹேஸ் எட்ஜ். அதில் எட்ஜ் இருக்கால தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். சும்மா உங்களுக்கு தெரியாத புரியாத ஒரு விஷயத்த சும்மா ஒர்க் அவுட் ஆகும்னா பண்ணிட்டு இருக்க முடியாது. எட்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதை பண்ணாலுமே அங்கே அது ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ் தான் கொஞ்சம் வேரி ஆகுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதையும் நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இப்போது உங்களுக்கு வந்து 1 ஹாரில் 70% வின்னிங் அக்யூரசி கிடச்சா அது நம்ம ப்ராஃபிட்டபுள்னு சொல்கிறோம். அப்போது இங்கே தான் அந்த A+ செட்டப்புக்கு வந்துடுவாங்க. அப்போது நான் வந்து 1:10 ஹார் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப்பை பிடிக்கிறேங்க. அப்போது அந்த மாதிரி வந்து மாதத்துக்கே 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரும். அதை மட்டும் நான் ட்ரேட் பண்ணால் 2லேயும் ப்ராஃபிட் எடுத்து நான் வந்து 1:20 ஹார் நான் பண்ணிடலாம்ல. 2 ட்ரேட்லேயும் ப்ராஃபிட் பண்ணனா 20 ஹார் எனக்கு வந்துடும்ல, பயங்கரமான ப்ராஃபிட் பண்ணிடலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதில் வந்து 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹையஸ்ட் நம்பர் ஆர் போனீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரேட்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு லாஸ் வரும். அப்போ நீங்கள் மாதத்துக்கு 2 தான் வருது. சப்போஸ் அந்த 2மே லாஸ் ஆகி போச்சுன்னா -2 ஹாரில் உட்காந்துருப்பீங்க. திருப்பி அடுத்த மாதம் ஒரு 15ஆம் தேதிக்கு ஒரு ட்ரேடு வரும். அதை எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட் கொடுக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த 3ஆவது ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெட்டாக வந்து ஒரு 8 ஹார் ப்ராஃபிட்டுக்கு போயிடுவீங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வரதுக்கான டைம் ஒன்று அதிகமாகும். ரெண்டாவது அதுவுமே லாஸை கொடுக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக இந்த லைனுங்கிறது இப்படி தாங்க போகும். நீங்கள் வந்து ரிஸ்க் ரிவார்டு கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான வின்னிங் அக்யூரசி ஆல்வேஸ் அதிகமாக தான் இருக்கும். 1:1 ட்ரேட் பண்ணால் ஈஸியாக 60-70% எடுத்துடலாம். அதை ப்ராஃபிட்டபுளாக ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா 1:1 ஹாரில் ட்ரேட் பண்ணுங்கள், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க 1:2 ஹாரில் பண்ணுங்கள். நானே கொஞ்சம் ஹை வின் ரேட்டில் தான் வச்சு ஹை ரிஸ்க் ரிவார்டில் தான் வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவேன். பட் என்னோட வின்னிங் அக்யூரசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% தான் இருக்கும். இதுவே இப்படி எனக்கு 2 ஹார் to 3 ஹார் கூட ஒரு 2.5 ஹார் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆவரேஜாக அந்த 2.5 ஹாரில் எனக்கு வின்னிங் அக்யூரசி 60%. நான் 10 ட்ரேட் எடுக்கிறேன்னா அது 6 தான் ப்ராஃபிட் பண்ணுவேன், 4 லாஸ் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் எனக்கு ப்ராஃபிட் பண்ணும்போது அதிகமாக வந்துடும். ஸோ அப்போ வந்து ஆல்வேஸ் இந்த ரிஸ்க் ரிவார்டுங்கிறது அந்த ரிவார்டுங்கிறது அதிகமாக அதோட வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாயிரும். நம்ம எடுக்கிறோம் இப்போ நிஃப்டியில் நம்ம வந்து 5 பாயிண்ட் தான் ரிஸ்க் வைக்கிறோம். ஆனால் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25 பாயிண்ட் 30 40 50 பாயிண்ட்னு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ திங்க் 5 பாயிண்ட்டுக்கு 50 பாயிண்ட் வச்சா தான் ரிவார்டு. அப்போ நிஃப்டி ப்ரீமியமில் 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் எத்தனை டைம் வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியான டைம் தானே வரும். அப்போது இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹை உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டுங்கிறது அதிகமாக போச்சுன்னா வின்னிங் அக்யூரசி ஆல்வேஸ் கம்மியாயிரும். நீங்கள் நிறைய எதிர்பார்க்க முடியாது முதல்ல. அப்போ நீங்கள் லாஸ் பண்ண விரும்பாத ஒரு ட்ரேடர்னா, ஐ மீன் பெருசாக அடிக்கடி லாஸ் பண்ண விரும்பாத ட்ரேடர்னா 1:1 ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. அண்ட் ஸ்வீட் ஸ்பாட், இதில் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறது தான். அப்போது ரியாலிட்டியும் இந்த மேக்ஸும் ஒரு இடத்துல கொலாஜ் ஆகும், அதுதான் இந்த ஸ்வீட் ஸ்பாட்.
அப்போது எந்த ரிஸ்க் ரிவார்டை வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எந்த ரிஸ்க் ரிவார்டை ட்ரேட் பண்ணணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 1:1ங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு பெட்டருங்க. ஏன்னா சில ட்ரேட்ஸ் உங்களுக்கு அதிகமாக போனாலும் நிறைய ட்ரேட் வந்து ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். 1:2 ஆர் 1:3 இந்த 3க்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சிஸ்டமை கட்டமைக்கணும். சப்போஸ் 1:1 வச்சுருக்கீங்க அப்படின்னா 60-70% வின்னிங் அக்யூரசி இருந்தாலே போதும், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடலாம். சப்போஸ் 1:2 வச்சுருக்கீங்கன்னா 40-50, 1:3 வச்சுருக்கீங்கன்னா 30-40 இது இருந்தாலே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட முடியும். இதில் உங்களுடைய சைக்காலஜிக்கு நீங்கள் எப்படி சில பேருக்கு லாஸ் பண்ணவே பிடிக்காது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணும்போதுலாம் பெருசாக ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி less-3 hour ஆப்ஷன் ட்ரேடிங்கில் less-3 hour ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பெரிய பெரிய டார்கெட்டை வந்து வச்சுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு ட்ரேட்லேயே 10-15% கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் 4 hour 5 hourலாம் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டே ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரிஸ்க் ரிவார்டில் ட்ரேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுங்க. அண்ட் பிரேக் ஈவன் ரூட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது தெரிஞ்சாலே நம்ம ஸ்ட்ராட்டஜி எதுக்கு கீழே போனால் லாஸ் பண்ணிடணுங்கிற கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் ஆர் லாஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1:1 வந்து பார்த்தீங்கன்னா 50% நீங்கள் பண்ணிட்டா போதும். 50% ப்ராஃபிட் 50% லாஸ்னால் பிரேக் ஈவனில் இருப்பீங்க. சார்ஜஸோடு சேர்த்து லாஸில் இருப்பீங்க, அவ்வளோதான். சப்போஸ் 2 hour, அதாவது நான் லாஸ் பண்ணும்போது 1000 ரூபா லாஸ் பண்ணுவேன், ப்ராஃபிட் பண்ணும்போது 2000 ரூபா ப்ராஃபிட் பண்ணிடுவேன். அது வந்து 2 hour கணக்கு. 33% வின்னிங் அக்யூரசி இருந்தால் போதும். சப்போஸ் நீங்கள் 3 hourல 25% வின்னிங் அக்யூரசி இருந்தால் போதும். 4 hourல ட்ரேட் பண்ணிங்கன்னா 20% வின்னிங் அக்யூரசி இருந்தால் போதும். ஸோ சப்போஸ் 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் 4000 ரூபா டார்கெட்டு நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 10 ட்ரேடில் 2 ட்ரேட் மட்டும் ஜெயிச்சா போதும், நீங்கள் ஓவராலாக லாஸ் பண்ண மாட்டீங்க, பிரேக் ஈவனில் இருப்பீங்க. 3 ட்ரேட் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. இதுதான் சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த பிரேக் ஈவன் ரூலையுமே வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ லாஸ் வருதுன்னா ஓகே, என்னோட ரிஸ்க் ரிவார்டுக்கு இந்த லாஸ் வருது ஓகே தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை பார்த்துருக்கோம், 2 கணக்கை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கணக்கு வந்து எக்ஸ்பெக்டன்சி, 2வது கணக்கு வந்து இந்த ரிஸ்க் ரிவார்டு சிஸ்டம் பில்டிங், எப்படி நம்ம சிஸ்டமை கட்டமைக்கலாம், எந்த ரிஸ்க் ரிவார்டுக்கு எந்த வின்னிங் அக்யூரசி சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 3வது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ். இது என்ன கணக்கு அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தது தான், நம்ம வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். கொஞ்சம் லார்ஜ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் நம்ம எடுக்கணும், நிறையா ட்ரேட் பண்ணால் தான் உண்மையாலுமே எட்ஜ் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறத இந்த வேரியன்ஸுங்க. சும்மா நம்ம ஒரு 2-3 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிட்ட உடனே ஆஹா இது செமையான ஸ்ட்ராட்டஜின்னு அதை வந்து கொண்டாடக்கூடாது. 2-3 ட்ரேட் லாஸ் பண்ண உடனே இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி மொக்க அப்படிங்கிறதுமே நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் எல்லாத்தையுமே சரியாக பண்ணியுமே 5 ட்ரேட் தொடர்ந்து லாஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சிஸ்டமில். சப்போஸ் நீங்கள் குத்து மதிப்பாக அடிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். அதனால் எதையுமே வந்து ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை மட்டுமே எடுத்து இல்லை கம்மியான நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை மட்டுமே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் அவுட்கம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்தில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் லார்ஜ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம எதையுமே வந்து முடிவு பண்ண முடியுங்க. அண்டு கேம்ப்ளர்ஸ் ஃபேலசி அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. இதை ரொம்ப டெக்னிக்கலாக நான் சொல்ல விரும்பல, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு காயினை சுண்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன எல்லாரும் ஈஸியாக சொல்லிடலாம், 50% ப்ராபபிலிட்டி அப்படின்ட்டு. அதாவது டெய்லி விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி 50, ஹெட்டு விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி 50. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா இப்போ 10 டைம் நம்ம காயினை சுண்டி போட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 டைம் ஹெட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 டைம் டெய்லி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் கிடையாது. முன்னாடி இருக்க அவுட்கமுக்கும் அடுத்து வரப்போகிற அவுட்கமுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டைம் காயின் ஃப்ளிப் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஹெட்டு விழுறதுக்கு 50% சான்ஸ் இருக்கும், டெய்ல் விழுறதுக்கு 50% சான்ஸ் இருக்கும். திருப்பி ஒருக்கா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் அங்கே ஹெட்டு விழுறதுக்கும் டெய்ல் விழுறதுக்கும் 50-50 சான்ஸ் தான் இருக்கும். நீங்கள் எல்லா டைமும் ஹெட்டுன்னு சொல்லி 10ல் 9 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டே விழுறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக வந்த ஒரு அவுட்கம் அடுத்து வர ஒரு அவுட்கமாக ப்ராபபிலிட்டியில் என்றைக்குமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் கிரிக்கெட் ஃபாலோவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த சுப்மன் கில்லு, ரோஹித் சர்மாலாம் ஓடியில் டாஸை போட்டு 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 தொடர்ந்து 19 டைம் டாஸ் தோற்றுருப்பாங்க. அவங்க பண்ண இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்களா? ஸோ இந்த பேசிக்கான ப்ராபபிலிட்டி கான்செப்ட் மூலமாக மட்டும்தான் இந்தியா டீம் வந்து 19 தடவை வந்து ஓடிஐ மேட்ச்சில் காயினை தோற்றுறது என்பது ஒரு சிறப்பு தகவல். அப்போது இது எதுக்காக இந்த ட்ரேடிங்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா, நம்ம எல்லோரும் என்ன ஒன்று வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அந்த பொசிஷன் சீசிங் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், மொத்த ட்ரேட் வந்து லாஸ் ஆகி போச்சு ஓகேங்களா. உதாரணத்துக்கு நான் 1 hourல ட்ரேட் பண்ணுறேன், மொத்த ட்ரேட் எனக்கு 1000 ரூபா லாஸ் ஆகி போச்சு. 2வது ட்ரேடும் பண்ணுறேன், 2வது ட்ரேடும் லாஸ் ஆகி போச்சு, 2000 ரூபா லாஸ் ஆகி போச்சு. 3வது ட்ரேடும் பண்ணுறேன், 3வது ட்ரேடும் லாஸ் ஆகி போச்சு, அதுவும் போயிடுச்சு.
4வது பண்ணுறாங்க, எந்த ரூல்ஸையும் நான் பிரேக் பண்ணல, 4 ட்ரேடு ஒரே மாதிரி பண்ணுறேன், 4மே லாஸ் ஆகி போச்சு. அப்போ 5வது ட்ரேடு வந்து என்னோட மனசு என்ன தெரியுமா சொல்லும், 4 ட்ரேட் லாஸ் ஆகி போச்சு, ஒரே சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், செமையாக இருக்குது இந்த சிஸ்டம், பேக் டெஸ்டிங்கில் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. அப்போ 5வது ட்ரேடுக்கு நம்ம வழக்கமாக போடுற லாட் சைஸ்லேருந்து ஒரு 2 லாட் எச்சா போடுவோம். எப்படி இருந்தாலும் இது வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் தானே. அப்போ எப்படி இருந்தாலும் அது ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா முன்னாடி விட்ட லாஸ் எல்லாம் ஒரே ட்ரேடில் ரெக்கவர் பண்ணி நான் வந்து மாதத்தில் கோடீஸ்வரன் ஆயிட மாட்டேன் அப்படின்னு உள்ளே இருக்கிற ஒரு அன்னியன் வந்து உங்கள்கிட்ட தகவல் சொல்லுவான். அவனை அப்படியே படுக்க போட்டு, டேய் நான் ரூல்ஸ் எல்லாம் மீற மாட்டேன், ஒரே மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு வந்து கணக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அவுட்கம்மே வந்து இண்டிபெண்ட் தான் அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரியும், கேம்ப்ளர்ஸ் வேலை எனக்கு தெரியும்ட்டு அந்த அன்னியனை ஓரமாக நிற்க சொல்லிட்டு நீங்கள் எல்லா ட்ரேடையும் ஒரே மாதிரி பொசிஷன் சைசிங்கில் பண்ணீங்க என்றால் ட்ரேடர்களே, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இது லாஸ் ஆனால் மட்டும் இல்லை, ப்ராஃபிட் ஆனாலும் அப்படி தான். 2-3 ட்ரேட் நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணுறோம்னா இது பயங்கரமாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி லாட் சைஸிங் அதிகமாக போட்டுறது. அப்படி பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகி நீங்கள் பண்ண ஒட்டுமொத்த ப்ராஃபிட்டையும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடோட அவுட்கமும் ப்ராஃபிட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும், லாஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஹை ப்ராபபிள்னு ஒன்று கிடையவே கிடையாது. மேபி அது இருந்தாலும் அதுவும் லாஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ட்ரேடையும் ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுடைய பொசிஷன் சைசிங் இதுதான் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டு நீங்களாக ஒரு முடிவு எடுத்து இந்த ட்ரேட் ப்ராஃபிட் வந்துடும் லாஸ் வந்துடும்னு முடிவை எடுக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ட்ரேடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். எல்லா ட்ரேடுக்கும் ஒரே மாதிரி ஸ்டாப் லாஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஒரு ட்ரேடுக்கு 5 பாயிண்ட் இருக்கும், ஒரு ட்ரேடுக்கு 10 பாயிண்ட் இருக்கும், ஒரு ட்ரேடுக்கு 5 பாயிண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் மாறி மாறி வந்தாலும் ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் கேபிட்டல் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு 1000 ரூபா ஒரு ட்ரேடில் ரிஸ்க் எடுக்கிறீங்க, 1% ஈச் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் ஒரு ட்ரேடு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். 5 பாயிண்ட்னா உங்களுக்கு என்ன வரும், ஒரு 650 ரூபா தானே உங்களுக்கு வந்து 650 இல்லை அதை விட கம்மியாக தானே வரும். ஒரு நிமிஷம் இருங்க, 5 × 65 அப்படிங்கும்போது 325 ரூபா தான் உங்களுக்கு வந்து லாஸ் வருது. பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், 1000 ரூபா ரிஸ்க் எடுக்கலாம். அப்போ எத்தனை லாட்டு போடலாம் இதில், நீங்கள் 3 லாட்டு போடலாம். 3 லாட் போட்டிங்கன்னா அந்த 1% க்ளோஸ் டு 1% உங்களுக்கு வந்துடும். அப்போது எவ்வளோ ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை லாட் போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் இவ்வளோ பணம் அப்படிங்கிறது, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லாஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணத்தை நீங்கள் உள்ளே போடலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. ரேண்டமாக ஸ்டாப் லாஸை வைக்கிறது, ரேண்டமாக வந்து பொசிஷன் சைசிங் பண்ணுறது, ரேண்டமாக லாட் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து என்றைக்குமே நம்ம பார்க்கக்கூடாது. அண்ட் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணுறதோ இல்லை கண்டினியூஸாக 3-4 ட்ரேட் லாஸ் பண்ணுறதோ ஒரு ட்ரேடருக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிறேன் நான். அப்படி லாஸ் பண்ணும்போது எத்தனை பணத்தை இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ், 1 லட்ச ரூபாயில் நான் 4 ட்ரேட் லாஸ் பண்ணுறேன், 4 ட்ரேடில் 4000 ரூபா லாஸ் பண்ணுறதுக்கு 4 ட்ரேடில் 40,000 ரூபா லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 ட்ரேடில் 4000 ரூபா லாஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 1-2 ட்ரேடில் அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40,000 ரூபா லாஸ் பண்ணிங்கன்னா எங்கேருந்து ரெக்கவர் பண்ணுறது? அதனால் லாஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, எவ்வளோ லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லா ட்ரேடையும் ஒரே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸஸ் வராதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் ரூயின். இங்கே நான் சொல்கிறது 50%. உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் எந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய 50%, அதாவது 50,000 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டி எவ்வளோ % இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.5% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 50,000 லாஸ் வரவே வராது. ஏன்னா 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு ஒரு ட்ரேட் நீங்கள் 500 ரூபா தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க, 500 ரூபா தான் லாஸ் பண்ணுறீங்க. அப்போ 500 ரூபா பெருக்கி 50,000 போகிறதுக்குள்ள நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணிடுவீங்க, லாஸே வராது. கண்டிப்பாக உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். அதே 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா தான் நீங்கள் ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பவும் 50,000 ரூபா லாஸ் வர்றதுக்கு 1% சான்ஸ் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதே நீங்கள் 2% ரிஸ்க் எடுத்தாலுமே 18% சான்ஸ் இருக்குங்க, ஓரளவுக்கு இது நடந்துடலாம். பட் 2%க்கு மேலே போயிடுச்சுன்னா, லெட்ஸ் எக்ஸாம்பிள் 5% போயிடுச்சுன்னா 65% சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடில் 5% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேபிட்டல் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு 15,000 ரூபா கேபிட்டல் இருந்தால் போதும், இல்லை 12,000 ரூபா கேபிட்டல் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக 12,000 ரூபா கேபிட்டல் வச்சு ஒரு லாட்னா 25,000 இருந்தால் 2 லாட் போட்டுருவாங்க. அப்படிலாம் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அதிகபட்சம் 5 ட்ரேட் நீங்கள் தாங்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடும், நீங்கள் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான், ட்ரேட் பண்ணாமல் சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அதனால் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஒரு ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டு தான் ரிஸ்க் எடுக்கணும். அது எவ்வளோ அமௌண்ட்டு டேட்டா சொல்லுது, less than 2%. உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது.
1000 எடுக்கிறீங்க 500 எடுக்கிறீங்கன்னா ரொம்ப சூப்பர், நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, 50% ட்ராடவுன் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுவே என்கிட்ட 50,000 தான் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த 50,000 எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், அதோட 2% எவ்வளவு, 1000 ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இல்லை எங்கிட்ட 50,000 கேபிட்டல் 40,000 30,000 இருக்குன்னா ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் உங்களுக்கு சரியானது கிடையாது. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பிஸ்னஸும் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த கேபிட்டல் தேவைப்படும். அது இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் நோக்கி கொண்டு போய் விட்டுரும். ஜஸ்ட் பிகாஸ் உங்கள்கிட்ட காசு இருக்குது, மாதம் வந்து என்னால் வந்து ஒரு 10,000 20,000 வந்து மார்க்கெட்டில் போட்டு ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கான ப்ராப்பரான கேபிட்டல் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், சக்ஸஸ் கிடைக்காது. அண்ட் ஒரு ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5% to 2% மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக எடுங்க. அண்ட் ஒன் டேக்கே வந்து இந்த 0.5 to 2% வந்து ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுறதுங்க ஆப்டிமான லெவலாக இருக்கும். அப்படி பண்ணால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50% ட்ராடவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அட்டைன் பண்ணாமல் தவிர்க்க முடியும். ஆர் அதிகபட்சம் ஒரு 3% வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 மேலே லாஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பெரிய ரிஸ்க் வராது, பெரிய லாஸ் அப்படிங்கிறதுமே வராதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏசிமெட்ரிங்க. அதாவது லாஸஸ் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்சது. ரெண்டு லாஸஸும் கெயின்ஸும், அதாவது ப்ராஃபிட்டும் லாஸும் ஒரே மாதிரி கிடையாதுங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் கேபிட்டல் 1 லட்ச ரூபா இருந்து அதில் 10% லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10% தான் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் திருப்பி நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னா 11% ப்ராஃபிட் பண்ணால் தான் 1 லட்சத்துக்கு போக முடியும். அதே மாதிரி 30% லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேபிட்டலில் 43% ரெக்கவர் பண்ணணும். நீங்கள் 50% லாஸ் பண்ணிட்டீங்கன்னா 100% ரெக்கவர் பண்ணணும். எப்படி தெரியுமா? இது வந்து ரொம்ப சிம்பிள் மேக்ஸ் தான் இதுவுமே. சப்போஸ் நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, 10% லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ உங்கள் கேபிட்டல் 1 லட்ச ரூபாயா இருக்காது, 90 ரூபாயா இருக்கும், 90,000 இருக்கும். அந்த 90,000 வச்சு நீங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சம்பாதிக்கணும். அப்படிங்கும்போது கம்மியான கேபிட்டல் வச்சு அதிகமான சம்பாதியத்தை நீங்கள் சம்பாதிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10% 1% வந்து ப்ராஃபிட் நீங்கள் எச்சா பண்ணணும். அப்போ அந்த லாஸ் வந்து பெருசாக போக 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 நீங்கள் அதை ரெக்கவர் பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் அதிகமாக போயிடும். அதனால் மக்களே, நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்து ப்ராஃபிட் பண்ணலனா கூட பரவாயில்ல, நிறையா லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தேவையான காசும் அதிகமாக தேவைப்படும், டைமும் அதிகமாக தேவைப்படும், இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜும் அதிகமாக தேவைப்படும். அதனால் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் ட்ரேடிங். உங்கள்கிட்ட சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி கேபிட்டல் இருந்தால் தான் ட்ரேடே பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் இஃப் யூ ஆர் வில்லிங் டு டேக் மோர் அண்ட் மோர் ரிஸ்க்கு அண்ட் இஃப் இட் எண்டிங் இன் நெகட்டிவ் வேனா என்ன ஆகுறது, லாஸ் ஆக வேண்டியதான். நம்மளால் திருப்பி அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் லாஸை பார்த்து நம்ம பயப்படணும், லாஸ் அதிகமாக பண்ணுறதுக்கு பயப்படணும். ஸோ பயம் சில நேரங்களில் நல்லது. அஞ்ச வேண்டிய படிப்பாவங்களுக்கு அஞ்சுபவனே உண்மையான புத்திசாலின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். ஸோ இதாங்க அந்த 4 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ ஆவரேஜாக ப்ராஃபிட் வருது லாஸ் வருதுங்கிறத கணக்கு உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிசைனு, ரிஸ்க் ரிவார்ட் வின் பர்சன்டேஜ், ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், எவ்வளோ வந்து நம்ம ரிவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ அதில் ஸ்வீட் ஸ்பாட் எவ்வளோ அந்த கண்டுபிடிக்கிறது தான் சிஸ்டம் டிசைனு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸு, ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் ஒரே பொசிஷன் சைசிங்கில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். தேவையில்லாமல் ஹை கான்ஃபிடன்ஸ் ஹை ப்ராபபிள்னு போட்டு அதிகமான பொசிஷன் சைசிங்கை போட்டு நீங்கள் லாஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எவ்வளோ வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம கேபிட்டல் நம்மகிட்டே இருக்கும் அப்படிங்கிற கணக்கும் உங்களுக்கு தெரியணும். இந்த 4 கணக்கையும் ஒன்றா கொலாஜ் பண்ணி உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இப்போது இந்த 4 விஷயம் நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களால் சப்போஸ் கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் புரியிற மாதிரி இருக்குது ஆனால் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில கொஸ்டின்ஸை ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட நீங்களே ஒரு கொஸ்டினை கேட்டு பாருங்கள். என்ன தெரியுமா ஒரு கொஸ்டின், ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குது. முதல்ல ஜட்ஜிங் யுவர் சிஸ்டம் ஆஃப்டர் ஃபியூ ட்ரேட்ஸ். ஒரு 4-5 ட்ரேட் எடுத்த உடனேவே இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அதை சந்தேகப்படாதீங்க. முதல்ல ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜினா ட்ரேட் பண்ணாதீங்க, ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் டெய்லியும் அதையே பிடிச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு ஒரு ரோப் கொடுங்க, ஒரு 20-30 ட்ரேட் வந்து டைம் கொடுங்க. அந்த 30 ட்ரேடும் ஒரே மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா, ப்ராஃபிட் பண்ணுதா இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் ஒரு 30-40 ட்ரேடுக்கு அப்புறம் பண்ணுங்கள். அப்போ 30-40 ட்ரேட் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் அவ்வளோ ட்ரேட் உங்களால் சஸ்டெயினே பண்ண முடியும். அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்போ ஒரு ட்ரேடுக்கு நம்ம வைக்கக்கூடிய ரிஸ்க் இவ்வளோ தான், 0 to 2% தான் இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் முதல்ல உங்களால் 30-40 ட்ரேட் பண்ண முடியும் ஒரே ஸ்ட்ராட்டஜியில். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி படிக்கட்டில் ஃபஸ்ட்டு படிக்கட்டு தான் ரொம்ப பெருசு, அதை ஏறிட்டிங்கன்னா அடுத்தடுத்த படிக்கட்டெல்லாம் ரொம்ப சுலபமாக ஏறிடலான்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணோன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜியில் வந்து அதிகப்படியான ட்ரேட்ஸை பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன்,
ப்ராஃபிட் வந்து இப்படி கண்ண மூடிட்டு எடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தப்பாக இருக்கும், ஒரு ட்ரேடுக்கு வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும், நான் என் கேபிட்டலே என்கிட்ட வந்து 30,000 தான் இருக்குது, ஆனால் ஒரு நாளைக்கு நான் 5,000 ரிஸ்க் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு கேள்விகள் வந்து கேட்டு பார்க்கலாம். மேபி அது கூட உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம். கம்மியான கேபிட்டல் வச்சு ஒரே நாளில் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறது, அப்போது வந்தாலும் அதிகமாக வரும், போனாலும் அதிகமாக போகும். ஆனால் நம்ம ட்ரேடிங்கில் ப்ராபபிலிட்டி இப்படி போனால் என்னன்னு தான் பார்க்கணும். வந்தால் அது நல்லதை நம்ம பார்க்கக்கூடாது, கெட்டதை தான் பார்க்கணும். அதை பார்த்தா தான் நம்மளால் நல்லதாக சரியாக பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட் அவுட்கமுக்கும் குட் எக்ஸிக்யூஷனுக்கும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. அதாவது ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் எல்லாத்தையும் சரியாக தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த ட்ரேட் லாஸ் வந்துடும். உடனே ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போமோ, ஒருவேளை இது அப்படியா இருக்குமோ, ஒருவேளை இந்த தப்பு நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு செல்ஃப் டவுட் பண்ணுறது, அந்த ஸ்ட்ராட்டஜி கொஸ்டின் பண்ணுறது, உங்களையே நீங்கள் கொஸ்டின் பண்ணிக்கிறது கிடையாது. அது நல்லா தான் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பண்ணாலும் ட்ரேடிங்கில் லாஸ் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. எக்ஸிக்யூஷன் ஒழுங்காக பண்ணியிருக்கமா, ப்ராஃபிட் வருதா சந்தோஷம், அடுத்த ட்ரேட் நான் பண்ண போகிறேன். லாஸ் வருதா சந்தோஷம், அடுத்த ட்ரேட் நான் பண்ண போகிறேன். எங்கிட்ட தான் எட்ஜ் இருக்கே, எட்ஜ் இருந்தால் 10 ட்ரேட் முடியும் போது 100 ட்ரேட் முடியும் போது நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன். அப்புறம் என்ன செல்ஃப் டவுட், தூக்கி போட்டு எல்லா ட்ரேடும் ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபாண்டனிங் யுவர் ஏஜ் வென் வேரியன்ஸ் அப்பியர்ஸ். அதாவது தப்பெல்லாம் நம்ம பண்ணி போடுறது, உண்மையாலுமே நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அதாவது எல்லா ட்ரேடையும் ஒரே மாதிரி எடுத்துருக்க மாட்டோம். கான்ஃபிடன்ஸில் ஒரு ட்ரேடில் 4 லாட் போடுறது, ஒரு 2 லாட் போட வேண்டிய இடத்துல 4 லாட் போடுறது, கேட்டால் ஹை ப்ராபபிள்னு சொல்ல வேண்டியது. அதற்கான காரணம் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு செட்டப் வந்துச்சுங்க, 3 டைம் வந்துச்சு, 3 டைம் எடுத்தால் 3 டைம் ப்ராஃபிட்டு. அப்போ 4ஆம் டைம் தான் நான் விட்டுருவேனா எப்படி? அப்போது நிறையா ப்ராஃபிட் வேணும் எனக்குன்ட்டு அதிகமான பொசிஷன் போடுறது தப்புங்க. அதனால் அப்படி பண்ணிவிட்டு எனக்கு எட்ஜ் இல்லை, எனக்கு ப்ராஃபிட் வர மாட்டேதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி பண்ணால் லாஸ் வரத்தான் செய்யும். அப்போ எல்லா ட்ரேடும் ஒரே மாதிரி பண்ணணும். வேரியன்ஸால் எட்ஜ் போயிடுச்சுன்னு நான் நினைக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாலுமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணி அங்கே ப்ராஃபிட் வரலன்னா சிஸ்டமில் தப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் தான் மேனுவல் எரர் பண்ணி வேரியன்ஸில் தப்பு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எட்ஜ் இல்லாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எட்ஜ் சந்தேகப்படக்கூடாது. அண்ட் சர்டனிட்டியை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வென் அந்த கேமே ஒரு ப்ராபபிலிட்டி கேமாக இருக்கும்போது, டெய்லி என்னோட டிஸ்க்ளைமர் நான் சொல்லுவேன், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ்னு ஒரு கணக்கை நான் சொல்லுவேன். அதனால் இங்கே 100% கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி எதிர்பார்த்து ஒவ்வொரு ட்ரேடும் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நடக்காது. மைண்ட் செட்டை மாற்றிக்கொள்ளுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பசிங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி படி திங்க் பண்ண ஆரம்பித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்கம், அதாவது ப்ராஃபிட்டோ லாஸோ, எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி, எல்லாம் ப்ராபபிலிட்டி படி தாங்க நடக்குது, என் கையில் ஒன்றும் கிடையாது, மார்க்கெட் கையில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா ட்ரேடையும் ஒரே மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எட்ஜை நீங்கள் கொஞ்சம் நிறையா ட்ரேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் ஒரு 30-40 ட்ரேட் 50 ட்ரேட் வந்து ஒரே செட்டப்பில் பண்ணி அதுக்கப்புறமா எட்ஜ் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். 5-10 ட்ரேடில் விட்டுட்டு வேறு ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்விட்ச் ஆகாதீங்க. அண்டு ஒரு ட்ரேடில் கம்மியான ரிஸ்க் மட்டும் எடுக்க பழகிங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரிஸ்க் எடுக்கிற ஒருத்தனை வந்து மார்க்கெட் வந்து வெளியே போடாமல் துரத்தாது. அவன் ப்ராஃபிட் பண்ணுறான் இல்லைங்கிறது 2வது விஷயம். ஆனால் அவன் மார்க்கெட்டில் இருப்பான். நம்ம மார்க்கெட்டில் இருந்தாலே ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ அன்டில் யூ மேக் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ் ஆன் அ வீக்லி ஆர் மந்த்லி பேசிஸ், try to risk small, like 1-2% in a trade. That is the only way to survive any market conditions. And always remember, consistency beats perfection. பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், எல்லாத்தையும் சரியாக பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. எல்லா ட்ரேடையும் ஒரே மாதிரி பண்ணாலே போதும், அங்கே ட்ரேடிங்கில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைத்து விடும். ஸோ டிசிப்ளின் மேட்டர்ஸுங்க. அண்டு எக்ஸிக்யூஷனில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லையா. ப்ரெடிக்ஷன், இங்கே எல்லோரும் ப்ரெடிக்ஷன் கிங்காக டெய்லி மாறிடுவாங்க. மார்க்கெட் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் தப்பாக தான் போகும். அதனால் சும்மா ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். ஆனால் ஸ்ட்ராட்டஜி எனக்கு வந்து லாங்கு போகும்னு சொல்லிச்சுன்னா, ட்ரம்ப் நாளைக்கு கையில் கத்தி வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு ஈரான் மேலே போர் தொடுத்துட்டு இருந்தாலும் நான் லாங்கு போயிடுவேன். அந்த ட்ரேட் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்லன்ட்டு லாங் போயிடுவேன். நான் கொஷின் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதையுமே ப்ரெடிக்ட் பண்ணாமல் உங்கள் சிஸ்டம் பைன்னு சொன்னால் பை பண்ணிடணும், செல்லுன்னு சொன்னால் செல் பண்ணிடணும். அந்த மென்டாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வளர்த்துக்கணுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் இந்த எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் நிறையா ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸிக்யூட் பண்ணுறது விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய லைஃபுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போதும், ஒரே ஒரு எட்ஜு போதும், அது எப்படி வேணால் இருக்கலாம். 70% வின்னிங் அக்யூரசி கொடுக்கக்கூடிய 1:1 சிஸ்டமாகவும் இருக்கலாம். 50% வின்னிங் அக்யூரசி கொடுக்கக்கூடிய 1:3 சிஸ்டமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுங்கள். டே இன் டே அவுட் அதை மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள். ஒரே மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸில் உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை
எதிர்பார்க்கலாம் என்று கூறிக்கொள்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாரமே ஒரு நல்ல ப்ராக்ரஸை பார்ப்பீங்க. ஜஸ்ட் வீடியோ பார்த்ததால் மட்டும் ப்ராக்ரஸ் பார்க்க முடியாதுங்க. இங்கே சொன்னதை கொண்டு போய் உங்களுடைய ட்ரேடிங் செட்டப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்ரஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட அடுத்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பை. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.